ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முலாம்பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பழத்தை எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பழத்தை எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பழத்தை ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் இருக்க சீட்ஸ் நமக்கு தேவையில்லை. அதை எடுத்துட்டு மீதி இருக்க பழத்தெல்லாம் மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. முலாம்பழம் ஜூஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு ஜூஸ் தான். ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக தான் இருக்கும். இப்போ எல்லா பழத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1/4 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துக்கோங்க. இந்த முலாம்பழம் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு வரும். இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போவே ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தாச்சு. கடைசியாக இதில் நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களோட சர்க்கரையோட இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகர் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சுகரை. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிட வேண்டியது தான். இப்போ நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸை ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.